தான் பவுசு நாடுறது தெரியாம நம்மள குறை சொல்லிக்கிட்டு திரிவாங்க. என்ன விளங்கலையா? புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாராமா. அவர் தினைக்கும் காலையில எழுந்த உடனே தன்னோட அரண்மனை ஜன்னலை திறந்து சூரியனை பார்த்துட்டு தான் தன்னோட அன்றாட வேலையை ஆரம்பிப்பாராம். அன்னைக்கும் அப்படித்தான் போய் திறந்திருக்காரு. ஆனா எதிர்க்கு ஒரு பிச்சைக்காரன் நின்றுட்டு இருந்திருக்கான். பிச்சைக்காரன் ராஜாவை பார்க்க, ராஜா பிச்சைக்காரனை பார்க்க, ராஜாக்கு ஒரே டென்ஷன் ஆயிட்டு. என்னடா இன்னைக்கு நம்ம சூரியனை பார்க்கலையே, இவன் முகத்துல முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே திரும்பி இருக்காரு. செவத்துல இடிச்சுக்கிட்டு மண்டையில காயம், ரத்தம். உடனே அவருக்கு சமக்கம் வந்துட்டு அந்த பிச்சைக்காரனை வரவழைக்க சொன்னாரு. வந்த உடனே, இன்னைக்கு நான் உன் முகத்துல தான் முழிச்சேன், அதனால எனக்கு மண்டையில அடிபட்டு ரத்தம் வருது, உனக்கு அதனால மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டாரு. இந்த பிச்சைக்காரன் அதை கேட்டுட்டு வருத்தப்படாம சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. நீ என்ன, நான் மரண தண்டனை வச்சிருக்கேன், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னானா, நீங்க என் முகத்துல முழிச்சீங்க, உங்களுக்கு தலையில தான் அடிபட்டுச்சு பாத்தீங்களா, நான் உங்க முகத்துல முழிச்சேன், ஏன் உயிரே போகுது அப்படின்னா. அப்பதான் ராஜாவுக்கு தான் முகரகட்டையோட போஸ் என்னன்னு புரிய வந்துச்சு. எப்பா சாமி, உனக்கு தண்டனையும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். இதே மாதிரிதான் நம்மளை சுத்தி நிறைய பேர் அவங்க கிட்ட ஏகப்பட்ட குறைங்க இருக்கும். ஆனா அது அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத நம்மள குறை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீலை ஒரு 4 இடத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பயாச்சும் பார்த்து திருந்துறாங்களான்னு பார்ப்போம்.